சித்தப்பா, நாம நினைச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த ரேவதி செத்துருவா, அது அந்த சாமுண்டீஸ்வரிக்கு பெரிய இடியா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அவ பொழைச்சிட்டா. கோயில்ல கிடைச்ச புதையல் நகைங்களை நாம ஆட்டைய போட்டு அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி பஞ்சாயத்து தலைவர் பதவியில இருந்து இறக்கலாம்னு நினைச்சோம். அதுவும் நடக்கல. லஞ்ச வலையில சிக்க வச்சு அவளை ஜெயில தள்ளலாம்னு நினைச்சா அதுவும் நடக்கல. எல்லாத்துலயும் அவ எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் பையதான். அவன் தான் அவளை எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். அவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, அவளை நம்ம எப்பவோ அழிச்சிருக்கலாம். அவனாலதான் அவனே நம்மால அவளை எதுவும் செய்ய முடியல. இப்ப கூட அந்த பொம்பளைக்கு பக்கத்து ஊர் கோயில்ல பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்க போறாங்களாம். நம்ம ஊர் கோயில்ல தான் அவளுக்கு முதல் மரியாதை கொடுக்கறாங்கன்னா இப்போ பக்கத்து ஊர் கோயிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பா, இப்படியே போச்சுன்னு வைங்க, இந்த ஏரியால அவ அசைக்க முடியாத சக்தியா உருவாயிடுவா. அப்புறம் என்னைக்குமே நான் இந்த ஊர் தலைவர் பதவிய நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆமாம் அவனே, அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம ரொம்ப வளர விடக்கூடாது. அதுக்கு நாம அவளை உசுரோடவே விடக்கூடாது. என்ன அவனை சொல்ற? அவளை உசுரோடவே விடக்கூடாதா? ஆமா சித்தப்பா, அவ இருக்கிற வரைக்கும் நான் சந்திராவோட சேர்ந்து வாழவே முடியாது. பஞ்சாயத்துல வச்சு என்ன அவமானப்படுத்தி நான் கட்டின தாலிய என் கையாலேயே கழட்டி கொடுக்க வச்சவா அவ. அதை இன்னும் என்னால மறக்கவே முடியல சித்தப்பா. நெஞ்சுக்குள்ள அப்படியே நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கு. சந்திரா இப்ப திருப்பதி போயிருக்கா. அவ திரும்பி வரப்போ அவ அக்காக்காரி உயிரோட இல்லங்கிற விஷயத்த அவளுக்கு நாம சொல்லணும். சித்தப்பா, இப்ப அந்த டிரைவர் பயலும் அந்த வீட்டுல இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவன் கதைய முடிக்கணும். கரெக்டா அவனே, இப்ப அவன் அந்த வீட்டுல இல்ல. சாமுண்டீஸ்வரி அவனை துரத்தி விட்டுட்டா. நாம இப்ப துணிஞ்சு அந்த காரியத்துல இறங்கலாம். சித்தப்பா, அவ நாளைக்கு கோவில் பரிவட்டத்தை ஏத்துக்க உயிரோடவே இருக்க கூடாது. அதுக்குள்ள அவ கதைய முடிக்கணும். ஆனா நாம தான் முடிச்சோம்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா நாம இதை வெளியூர் ஆளுங்களை வச்சுதான் செய்யணும், உள்ளூர் ஆளுங்களெல்லாம் வச்சு செய்யக்கூடாது. அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க சித்தப்பா. நாளையோட அவ ஆயுசு முடியணும். நான் இந்த ஊர் பிரசிடென்ட் ஆகணும். ஊர்ல குடுக்கிற மாலை மரியாதை கௌரவம் எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இந்த ஊர்ல நான் வச்சது சட்டமா இருக்கணும். சரி மவனே.